السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسول الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رضيت بالله ربا وبالإسلام دينا وآتي محمدا نبيا ورسولا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா போலும் அல்லாஹ் ஒருவனுக்கே அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அகில உலகத்திற்கு ஒரு அருள்படையாக அனுப்பப்பட்ட அன்னல பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரினுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தஅபீகள் மீதும் தபா தஅபீகள் மீதும் இங்கே கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும் இறைவனுடைய வற்றார் கருணையும் சாந்தியும் சமாதானம் மன்னிப்பும் என்றென்றும் உண்டாகட்டுமா என்று கூறிய வண்ணம் அல்லாஹ்வுடைய இல்லத்திலே அவனை வணங்குவதற்காக அவனிட்ட கட்டளையை உளத்தூய்மையோடு நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனை உணர்ச்சியிலே அதை நிறைவு செய்தவர்களாக அவனுடைய இறை இல்லத்திலே அமர்ந்து அவனை நாம் நினைவு கூறிக்கொண்டிருக்கின்றோம். இந்த நல்ல நேரத்திலே நம்மை படைத்து நம்மை கண்காணித்து நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீனை என்றென்று பயந்து வாழும்படி என்னையும் உங்களையும் கேட்டுக்கொண்டவனாக. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருமறையாம் திருமறை வசனத்தில் பல வரலாற்று சம்பவங்களை நமக்கு சொல்லி காமிப்பான். அந்த வரலாற்று சம்பவங்களை எல்லாம் ரப்பல் ஆலமீன் சொல்லும் முடிக்கும் போது லி உலில் அல்பாப், இதிலே சிந்திக்கக்கூடியவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி சொல்லல, இந்த வரலாறிலே படிப்பினை இருக்குது என்று சொல்லல. இந்த வரலாற்றிலே படிப்பினை இருக்கு என்று சொல்லல. இந்த வரலாற்றை படித்து அதை உள்வாங்கி அதை சிந்தித்து தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி காண்பிப்பவர்களுக்கு படிப்பினை இருக்குது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அதனால்தான் உலகமே நமக்கு படிப்பினை தானே. உலக வாழ்க்கை எடுத்துக்கொண்டாலே நமக்கு படிப்பினை தானே. நம்ம எத்தனையே இந்த உலகத்துல ஒரு ஆளுக்கு 25 வயசு சொன்னா 25 ஆண்டு காலம் இந்த உலகத்துல அவர் பயணிக்கிறார் என்று சொன்னா அவருடைய வாழ்க்கை எவ்வளோ விஷயங்களை அவர் பார்த்திருப்பார், எவ்வளோ விஷயங்களை அவர் அனுபவிச்சிருப்பார், எவ்வளோ விஷயங்களை அவர் பட்டு இருப்பார், எவ்வளோ விஷயங்களை அவர் பற்றி தெரிந்திருப்பார். அதனால்தான் அனுபவங்கள் பேசுன்னு சொல்லுவாங்க. அனுபவங்கள் பேசும், அனுபவம் இருக்குது. அதான் சொல்லுவாங்களே, ஒரு ஆளை பார்த்து நல்ல பக்குவமான ஆள், அவரு நல்ல பண்பான ஆளு, நல்ல பக்குவம், நல்ல பண்பு, நல்ல சிந்தனை, நல்ல புத்தி, எந்த இடத்துல எப்படி பேசணும், எதை பேசணும், எப்படி நடக்கணும் என்கின்ற அந்த புத்தி அவருக்கு உண்டு என்று சொல்லுவாங்களா இல்லையா? இப்போ பெரிய டிகிரி படிச்சிருக்கலாம், அந்த படிப்புக்கு உண்டான அறிவு அவரிடத்தில் இருந்தாலும் அவரிடத்துல அந்த அனுபவம் உண்டான அறிவு இருக்கு தெரியுமா, அது படிப்பை விட முந்திவிடும். ஒரு நல்ல படிப்புள்ளவரா இருப்பாரு, உதாரணத்துக்கு ஒரு இன்ஜினியரா இருப்பாரு, அல்லது ஒரு டெக்னாலஜி சம்பந்தமா இருப்பாரு, அல்லது ஒரு நல்ல ஒரு மேக்ஸ் டீச்சரா இருப்பாரு. எந்த ஒரு துறை எடுத்தாலும் அந்த துறைக்கு ஏற்ப அவருடைய படிப்புக்கு ஏற்ப அவருக்கு மரியாதையும் கண்ணியம் உலகத்தில் உண்டு. ஆனால் அதை விட கண்ணியம் மரியாதையை வச்சு கொடுப்பாங்க அனுபவம் மிக்க ஆளு. அதனால்தான் எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. பொறுப்பு இருக்குல்ல, அந்த பொறுப்பை எல்லாத்துக்கும் கொடுத்துட முடியுமா? புதிதாக ஒருத்தர் வருவார், நல்ல விசுவாசம் கொண்டவராக இருப்பார் ஒரு அமைப்புல, அந்த அமைப்புக்கு நல்ல வேலை செய்வார், வேலை செய்யறான்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட முடியுமா? கொடுத்துட முடியாது. அந்த அமைப்பை பற்றி தெரிந்தவராக இருக்கணும்,
அந்த அமைப்புல கூடி போனா 10 வருடம் 15 வருடம் அடிப்படை உறுப்பினராக இருக்கணும். இந்த அமைப்பு எதற்காக வேண்டி தொடங்கப்பட்டது என்று அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த அமைப்பினுடைய நோக்கம் என்ன என்று அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த அமைப்புல இருந்தவங்களா எதுல இருந்து வந்தாங்க, எப்படி வந்தாங்க என்று தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சுதான் அவருக்கு பொறுப்பு கொடுப்பாங்க. அப்படிதானே? ஏன் அப்படிப்பட்டவருக்கு தான் அந்த அனுபவம் இருக்கும், அவர் கரெக்டா செய்வார் என்று சொல்லி கொடுப்பாங்க. அதே போன்றுதான் வரலாறு என்பது வெறுமனே படித்து விட்டு போவதல்ல. வரலாறு, இந்த வரலாறுல அல்லாஹ் குர்ஆன்ல ஏராளமான வரலாறு சொல்றான். உதாரணத்துக்கு இந்த மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஃபிரௌனுடைய வரலாறு சொல்லும்போது நமக்கு என்ன படிப்பினை இருக்குது? ஃபிரௌனுடைய வரலாறை படிக்கும்போது நமக்கு என்னங்க படிப்பினை இருக்குது? இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடியவங்களா ஃபிரௌனை விட மேலானவங்களா? இன்னைக்கு உலகத்தில் ஆட்சியும் அதிகாரத்தையும் கையில வச்சுட்டு என்னால் எதுவும் முடியும் என்று சொல்றாங்களே, நினைச்ச நேரத்துக்கெல்லாம் சட்டத்தை கொண்டு வராங்களே, நினைச்ச நேரத்துக்கெல்லாம் சட்டத்தை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்துறாங்களே, இவங்கெல்லாம் ஃபிரௌனை விட மேலா? அவன் எப்படிப்பட்டவன் அவன்? ஆனா ரப்புக்கு ஒரு ஆளான்னு சொன்னான், என்னெல்லாம் செஞ்சான், என்னெல்லாம் தன்னுடைய அடியாளத்துல சொன்னான். அப்படிப்பட்ட அந்த ஃபிரௌனிடத்துல கூட மூசா நபி அனுப்பி கூலு கௌலன் லய்யினா, நீங்க அவன்கிட்ட மென்மையாக பேசுங்க. அவன் எப்படிப்பட்டவன்? அவன் நீங்க பேச போன அவன் என்னெல்லாம் செய்வான் என்று அவனுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். இருந்தாலும் அவனிடத்துல நீங்க போங்க, மென்மையாக நீங்க பேசுங்க. காரணம் இஸ்லாம் என்பது மென்மையானது. அந்த மென்மை அவனை மாற்றும், அந்த மென்மை அவனை பக்குவப்படுத்தும், பண்படுத்தும். கரடு முரடானவன் அவன், இரக்கம் குணம் இல்லாதவன் அவன். தான் சொல்வதுதான் செய்ய வேண்டும், தான் மனதில் நினைப்பது போன்றுதான் நடக்க வேண்டும். நீங்கள் நினைப்பது போன்று உலகத்தில் நடக்க முடியாது. நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நடக்க வேண்டும் என்று தீர்மானித்து நடக்கக்கூடியவன் அவன். அப்படிப்பட்டவன்ட்ட போய் அல்லாஹ் அவன் உலகத்தில் ஆடாத ஆட்டமா? அப்படிப்பட்டவன்ட்ட வந்து அல்லாஹ் மூசா நபி அனுப்பி கூலு கௌலன் லய்யினா, நீங்க மென்மையாக பேசுங்க. அந்த மென்மையில அவன் மாறலாம் என்று அல்லாஹ் ஏன் சொல்றான்? அல்லாஹ் வந்து தெளிவா சொல்றான், நான் அவசரக்காரன் அல்ல. இன்னைக்கு அவசரம், இன்னைக்கு உலகத்துல இந்த அவசரம், இந்த பொறாமை, இந்த இரண்டு நம்முடைய ஈமானுக்கு ஆபத்து. அவசரப்பட்டு ஒரு காரியத்தை செய்யறது, அவசரமாக செய்யறது, பொறாமையோடு செய்யறது, இந்த இரண்டு நம்முடைய ஈமானுக்கு அழிவு, அது நம்முடைய ஈமானுக்கு பெரும் பாதிப்பு. அதனால்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் 2 ஆண் மக்களை கொடுத்தான். அந்த 2 ஆண் மக்கள் ஒரு ஆண்மனை கொன்னது யாரு? சகோதரனே சகோதரனை கொன்னான், பொறாமையின் காரணத்தினால். அந்த பொறாமையுடைய உஷ்டம் தலையில் பேல் முழுங்கி அந்த குழப்பின் காரணத்தினால் சகோதரனே சகோதரனை கொண்டான். பார்த்தோமா இல்லையா? அப்ப குழப்பம் எங்க இருந்து வந்துச்சு? அப்ப அல்லாஹ் சொல்றான், நான் குழப்பவாளி அல்ல, நான் அவசரக்காரன் அல்ல, நான் நிதானமானவன். என நிதானம் என்னுடைய பண்பு, நிதானம் என்பது என்னுடைய பண்பு. அவசரம் என்பது ஷைத்தானுடைய பண்பு. அவசரம் வந்து உங்களுடைய ஈமானை அழித்துவிடும், உங்களுடைய இபாதத்தை கெடுத்துவிடும், உங்களுடைய வாழ்க்கையில பெரும் பாதிப்பை ஏற்படுத்திவிடும். அவசரம். நிதானத்தோடு செய்யப்படுங்க. அத்தானி மினல்லாஹ், நிதானம் என்பது என்னுடைய பண்பு என்று அல்லாஹ் சொல்றான். அதனால்தான் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நான் வரலாற்றை சொல்லுகிறேன், சில வரலாற்றை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். அந்த வரலாறை எதற்கு தெரியுமா? ஏதோ கேட்டோம் தெரிந்தோம் மட்டும் இல்லாம அந்த வரலாற்றை நீங்க என்ன புரிஞ்சீங்க, என்ன படிப்பினையை பெற்றீங்க, உங்களுடைய வாழ்க்கையில அதே மாதிரி கொண்டு வருவதற்கு நீங்க முயற்சி செய்யுங்க. அதனால்தான் இந்த வரலாறு. அதனால்தான் இஸ்லாம் சொல்கிறது, வரலாறு என்பது முக்கியம், வரலாறு என்பது முக்கியம். அந்த வரலாறு எப்பொழுது ஒரு மூமினுக்கு முக்கியம் இல்லாமல் போகிறதோ அப்பொழுதே அவனுக்கு ஏமாற்றம், அவனுக்கு அது ஏமாற்றம் தான். வரலாறு முக்கியம் என்று சொல்லி அந்த வரலாறை உள்வாங்கி அதன்படி அவன் வாழ்ந்தால் அவனுக்கு வெற்றி. அப்ப குர்ஆன்ல அல்லாஹ் வந்து ஏராளமான வரலாற்று சம்பவங்களை நமக்கு எடுத்து சொல்றான். அதனால்தான் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிறாங்க, உயிரோடு இருக்கும்போது ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க,
நீங்கள் அதிகம் விரும்பக்கூடிய ஆட்சி எது? நீங்க நேசிக்கக்கூடிய ஆட்சி எது? அறிவாற்றலோடு சிந்தனையோடு நீங்க நினைத்து பார்க்கின்ற ஆட்சி, அந்த ஆட்சி இன்னும் உலகத்தில் நானும் கொண்டு வர ஆசைப்படுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஆட்சி எது? நபித்தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நான் விரும்பக்கூடிய ஆட்சி பொறாமையினால், வஞ்சகத்தால் கிணத்தில் தூக்கி வீசப்பட்டு, கொலை செய்வதற்காக ஆலோசனை செய்யப்பட்டு, தாயாக வளர்த்தவள் தக்க தவறான உறவுக்கு அழைத்த போது தன்னை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான், நான் துரோகம் செய்ய மாட்டேன், அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறேன் என்று கூறி தன்னை சரியான முறைப்படியில் தக்க வைத்து ஒரு சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்திய யூசுப் நபி அவருடைய ஆட்சியை தான் நான் விரும்புகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. என்ன யார் சொல்லுவா? அகிலத்தின் அருள் கூட அண்ணல பெருமானால் பொறுமையின் பொக்கிஷம் மனிதகுல மாணிக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அவங்க சொல்றது உண்டான காரணம் என்ன? நமக்கெல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தெரியும். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பாட்டனார் யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாருடைய பிறப்பிள்ளை? ஏன் அவங்க அந்த வார்த்தையை சொல்லணும்? ரசூல்லா சொல்றதுக்கு உண்டான காரணம் என்ன? ரசூல்லாவட்டே அல்லாஹ் சொன்னான், முஹம்மதே, நீங்கள் சத்திய வழியில் நடக்கணும்னா, நீங்கள் உண்மை வழியில இருக்கணும்னா, ஹக்கு எதிர் புரிந்து நடக்கணும்னா இவரை தான் நீங்கள் பின்பற்றி நடக்கணும். இவர் உங்களுக்கு மட்டுமில்லை, ஒட்டுமொத்த உலகத்துக்கு அவர் ரோல் மாடல். அவர் எனக்கு ஒரு யார் தெரியுமா என்று அல்லாஹ் யாரை சொல்றான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரை யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 பசங்க, 2 பிள்ளைங்க. ஒன்னு இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்னு இஸ்ஹாக். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மகனாக பிறந்தவங்க யாரு? யாக்கூப். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மகனாக பிறந்தவங்க யூசுப், பாட்டனார். அதனால்தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கூட தன்னுடைய மகன்கிட்ட வசியத்து செய்யும் போது என்ன செய்வாங்க? என்ன சொல்லுவாங்க? தன்னுடைய மரண நேரத்துல வசீலா அந்த வசியத்தை செய்யும் போது கூட என்ன செய்வாங்க? நீங்க எந்த மார்க்கத்துல இருப்பீங்க என்னுடைய மரணத்துக்கு பிறகு? என்னுடைய மரணத்திற்கு பிறகு நீங்க எந்த கொள்கையில இருப்பீங்க? அப்ப சொல்லுவாங்க, எங்களுடைய பாட்டனார் எந்த கொள்கையில இருந்தாரோ, எந்த சத்திய வழியில் உண்மை வழியில் நின்று போராடினாரோ அதே கொள்கையில் தான் நாங்க இருப்போம் என்று சொன்னாங்களா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரே சமுதாயமாக அவரை அல்லாஹ் ஒருவர் என்று சொல்ல, அவர் அல்லாஹ் ஒரு சமூகம் என்று சொல்றான். அவர் ஒரு சமூகம், சத்திய வழியில் உண்மை வழியில் நின்று போராடிய ஒரு சமூகம். அவர் இணை வைப்புரை ஒருவராக இருக்கவில்லை, அவர் மார்க்கத்தின் தந்தை, என்னுடைய உற்ற நண்பர் அவர். அப்படிப்பட்ட ஒருவருடைய பேரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி யாராவது வேண்டாம்னு சொல்லுவாங்களா? அவரை போன்று இருக்கக்கூடாது யாராவது சொல்லுவாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படிப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆட்சியை தான் நான் விரும்புகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வாழ்க்கையோடு வாழ்ந்தவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பா யாக்கூப் நபி இருக்காங்க பாத்தீங்களா? அவங்க ஒரு பிரபலியமான ஒரு நபி. அந்த நபியுடைய வாழ்க்கையை நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த நபி எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க என்று சொன்னா, அந்த நபியுடைய வாழ்க்கையிலே ஒரு நபித்தோல அவரால் ஃபஜ்ர் தொழ கூட முடியல. ஃபஜ்ருடைய சஃப்ல அவரால் நிற்க முடியல. அந்த சஃப்ல மயங்கிட்டாங்க அந்த நபித்தோல. அவரால் தொழ முடியல, தேம்பி அழுதாங்க. யார் அந்த நபித்தோல? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள். உமருடைய நாவில் அல்லாஹ் பேசினா என்று சொல்றாங்க பாத்தீங்களா? உமருடைய நாவில் அல்லாஹ் பேசினா. அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு இந்த நபியுடைய வாழ்க்கையே கண்டு ஆச்சரியப்பட்டவங்க. நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 12 பிள்ளைகள். அந்த 10 பிள்ளைகள் முதல் தாரம், ரெண்டாவது 2 பிள்ளைங்க இரண்டாவது தாரம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 மனைவி, ஒன்று ரையா, இன்னொன்று ராஹினா என்று சொல்லப்படும். இந்த ரையாண்டு சொல்லக்கூடிய மனைவிக்கு மகனாக பிறந்தவர்கள் 10 பிள்ளைங்க. அவங்க பெரியவங்க, வாலிப வயதை அடைஞ்சிட்டாங்க.
அந்த குடும்பத்தை அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய எல்லாருமே அவங்க தான். இந்த ராஹிலான்னு சொல்லக்கூடியவங்களுக்கு மகனாக பிறந்தவர் தான் 2 பேர். அந்த 2 பேர் யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய தம்பி புன்யாமின். இந்த ராஹிலா மரணம் அடைச்சிட்டாங்க. ரையா மரணம் அடையலை. இப்போ முதல் தாரமுடைய மனைவி இருக்காங்க, 2வது தாரம் இறந்துட்டாங்க. இப்போ இவங்களுக்கு குழந்தையா இருக்கிறாங்க. ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அதிகமாக யாரை நேசிச்சாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம், பின்யாமின் குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க. யார் சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டவில்லையோ அவர்கள் மீது அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான். சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டணும், அப்படிதானே? அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அதற்காக வேண்டி அவங்க பிரித்து பார்க்கல, அப்படி நினைச்சிடக்கூடாது. இன்னைக்கு உலகம் அப்படிதான் நினைக்கும். இன்னைக்கு உலகத்திலே 3 ஆம்பளை, இன்னைக்கு 1 வேண்டாம். இன்னைக்கு ஒருவர் இருக்கிறார், அவருக்கு 3 ஆம்பளை பிள்ளை இருக்குது. அதில் 2 மகன் நல்லா இருக்கான், 1 மகன் நல்லா இல்லை. யாரு மீது அதிகமாக பாசத்தை நினைக்கும்? 3 அவருக்கு பிறந்தவர் தானே. 3 அவர் வளர்ப்பாரு, படிக்க வைப்பார், ஆளாக்குவார், எல்லாம் செய்வாரு. ஆனா 1 மகனுக்கு வளர்ச்சி கொஞ்சம் குறைவா இருக்கும், புத்தி சூழ்நிலை இல்லாதவனாக இருப்பான், உடல்நிலை சரியில்லை. உலகத்தில் அப்படி இருக்குதானே, நிறைய இடத்துல இருக்குது, இருப்பான். இல்லது 2 பேரும் படிச்சு நல்ல அந்தஸ்துல இருப்பாங்க, இவன் கொஞ்சம் ஏழ்மையாகவே இருப்பான். பெத்தெடுத்த தாய்க்கு பாசம் அவன் மீது கொஞ்சம், இந்த 2 பிள்ளைகளும் இருக்கும், ஆனால் அதிக பாசம், அதிக எதிர்பார்ப்பு அவன் மீது அதிகமாக இருக்கும். இதனாலே மற்ற 2 பிள்ளைகளுக்கு அவன் மேல எரிச்சல் வரும், பொறாமை வரும். என்ன நம்ம வாப்பாமா அவங்கிட்டயே இதாக நம்ம பிள்ளைங்கள் இல்லையா அவங்களுக்கு? அதுவும் பெண் பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகளை பெற்றவங்க சொல்லவே வேண்டாம். ஆம்பளை பிள்ளைகளை விட ஒரு கூட கொஞ்சம் அதிகமாக பெண் பிள்ளைகள் மீது அதிகம் பாசத்தை காணிப்பாங்க. பெண் பிள்ளை என்பது பரக்கத்து, புரிஞ்சாலியா? பெண் பிள்ளைகளை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் புஷ்ரா, நற்செய்தி என்று சொல்றான். யா புஷ்ரா, நற்செய்தி என்று அல்லாஹ் பெண் பிள்ளைகளை சொல்றான். பெண் பிள்ளைகளை பெற்றவங்களுக்கு கொஞ்சம் அந்த பாசம், அந்த ஏக்கம் அதிகமாக இருக்கும். ஆம்பளை பிள்ளைகளை பெற்றவங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனா தாய் தந்தைகளை பார்ப்பது, கொடுப்பது, அரவணைக்க பொறுப்பு யார்கிட்ட உண்டு? ஆம்பளை பிள்ளைங்க. பெம்பளை பிள்ளைங்க கெட்டி இன்னொரு வீட்டுக்கு போயிடுவாங்க. கெட்டி இன்னொரு வீட்டுக்கு போயிட்டா வாப்பா அம்மாவுக்கு சொந்தம் இல்லை, மாமனார் மாமியார் தான் அவளுக்கு முழு சொந்தம், அவள் தான் அவளுக்கு முழு பொறுப்பு. அப்படிப்பட்ட அந்த பெண் பிள்ளைகளின் பாசம் வழியாக அப்படின்னாலே ஆம்பளை பிள்ளைகளுக்கு கொஞ்சம் எரிச்சல் வரும். இல்லை நம்ம அம்மா இப்படி இருந்துருக்காங்க, ஒரு எரிச்சல் வரும், கொஞ்சம் இதாகவும் பொறாமை வரும், அந்த சகோதரிகளை ஒரு வெறுப்பு உணர்வு வரும். வருமா இல்லையா? கண்டிப்பாக வரும். இதே போன்றுதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பிரித்து பார்க்கல. அவங்களுக்கு எல்லா பிள்ளைகளும் ஒண்ணுதான், எல்லா மக்களும் ஒண்ணுதான். ஷைத்தானுவை பொறுத்த வரைக்கும் அவன் எப்படி விளையாடுவான்னு யாருக்கும் தெரியாது. இல்லை, ஷைத்தானு பொறுத்த வரைக்கும் அவன் எப்படி அந்த பொறாமையை, அந்த ஹசதை அந்த உள்ளத்துல எப்படி ஏற்படுத்துவான் என்று அவனுக்கு தெரியாது. இல்ல, இன்னொன்னு சொல்ல போனா ஷைத்தான் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட காரணம் என்ன? உண்மையாகவே இன்னைக்கு உலகத்திலே இறைவனை அஞ்சக்கூடிய ஒரு சிறந்த இறையச்சவாதி, ஒரு சிறந்த தக்குவா உடையவன் இன்னைக்கு உலகத்துல ஒருவன், அது யாரு? ஷைத்தான் தான். நல்ல புரிஞ்சுக்கங்க, நபிமார்களை விட தன்னை இறைவனை அதிகம் அஞ்சு நடக்கக்கூடியவன் உலகத்தில் ஒருவன் உண்டு என்று சொன்னா அது ஷைத்தான் தான். அவனை தவிர யாரும் இருக்க முடியாது. அது அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கிறான். மனிதர்களை வழிகெடுத்து மனிதர்களுடைய உள்ளத்தில் குரோதத்தை, வஞ்சகத்தை ஏற்படுத்தி நன்மை விட்டு அவர்களை தூரமாக்கி கேடான காரியத்தை அவர்களை செய்ய வைக்கக்கூடிய ஷைத்தான் மர்மை நாள்ல அல்லாஹ்விடத்துல சொல்லுவானா, அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறானா, மர்மை நாள்ல நின்று அந்த மக்களை பார்த்து சொல்லுவானா, உங்களை விட்டு நான் விலகிக் கொள்கிறேன். அட பாவி, நம்மளை பாவம் செய்ய வச்சது அவன், நம்மளை மது அருந்த வச்சது அவன், நம்மளை வாப்பா அம்மாவை நிராகரிக்க வச்சது அவன், பூமியில அனைத்து விதமான குழப்பத்தையும் கேடையும் செய்ய வச்சவன் அவன், எல்லா நஷ்டத்தையும் செய்ய வச்சுட்டு அவன் நம்மள சொல்றான், உன்னை விட்டு நான் விலகிக் கொள்றேன். நீ எதெல்லாம் செஞ்சியோ அத ஒருபோது நான் செய்ய மாட்டேன். ஏன் தெரியுமா? இன்னி அகாஃபுல்லாஹு ரப்பல் ஆலமீன், அகிலத்தாருக்கெல்லாம் இறைவனாகிய அல்லாஹுவை நான் அஞ்சுகின்றேன் என்று சொல்வோம். யாருங்க? ஷைத்தான். அப்படிப்பட்ட ஷைத்தான் கூட யார் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்படும்?
கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவனுக்கெல்லாம் அல்ல இல்மை கொடுக்கவில்லையா, அறிவை கொடுக்கவில்லையா? மனிதர்களை விட நுட்பமானவன் அவன். எப்படி வழிகெடுக்கணும், எங்க விளையாடணும், எங்க முடிக்கணும், எங்க ஆரம்பிக்கணும், எங்க முடிக்கணும், எங்க தோணணும், எல்லா விதமான ட்ரிக்கையும் தெரிஞ்சவன் அவன். இன்னும் சொல்ல போனா அவன் மனிதர்களிடத்துல விளையாடுவது, மனிதர்களை அழிப்பதே என்ன செய்வான்? தீமையை நன்மையை காட்டிதான் அழிப்பான். கட்டாயப்படுத்த மாட்டான். உனக்கு நான் நன்மை தான் நாடுறேன், நீ நம்ம கூட இருக்கணும், அப்படித்தானே? அதாவது இந்த உசுப்பேற்றக்கூடியவங்கள்ட்ட உண்மனும் கடுப்பேற்றக்கூடிய கம்மன் இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இது உணவுத்துக்கு உண்மை. உசுப்பேற்றி விடுவான், கவனமாக இருக்கணும். இந்த உசுப்பேத்தி குளிர் குழைப்பான், கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சைத்தானை பொறுத்த வரைக்கும் சொல்லுவான், உனக்கு நான் நலன் தான் நாடுறேன், நீ செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம், நான் உனக்கு கட்டாயப்படுத்தலை, உனக்கு நலம் தான் நாடுறேன்னு அவன் சொல்லுவான். அதில் நம்ம விழுந்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு. இப்போ அதே மாதிரி தான் அவன் ஏன் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்படணும்? அல்லாஹ் அவனை படைச்சான், எல்லா விதமான காரியத்தையும் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்தான். படைத்த இறைவன் சொன்ன வார்த்தையை கட்டுப்படணும். நான் ஒரு பூமியிலே ஒரு பிரதிநிதியை படைக்க போகிறேன் என்று அல்லாஹ் சொன்னான். யா அல்லாஹ், பூமியிலே குழப்பத்தை ஓட்டி ரத்தத்தை ஓட்டக்கூடிய மனிதர்களையா படைக்க போகிறான் என்று மலக்குகள் கேட்டாங்க. நீங்கள் எதுவும் அறிய மாட்டீங்க, நான் தான் அறிவேன் என்று அல்லாஹ் சொன்னா. மலக்குகள் கட்டுப்பட்டுட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சான், சர்வ ஞானங்களையும் கற்றுக் கொடுத்தான். நீங்க ஆதமுக்கு சுஜூத் செய்யுங்கள்னு அல்லாஹ் கட்டளையிட்டான். மலக்குமார்கள் அனைவரும் சுஜூத் செஞ்சாங்க. ஷைத்தான் அந்த இடத்துல ஒரு பொறாமை வந்துட்டுல, அந்த இடத்துல ஒரு 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 ஈகோ என்கிற ஒரு இது வந்துட்டுல. நெருப்பால படைக்கப்பட்ட நான் மண்ணால படைக்கப்பட்ட மனிதனுக்கு சைதா செய்வதா? யோசனை யார்கிட்ட பேசிட்டான்? யோசனை மனசுல வச்சா பிரச்சனை இல்லை, அந்த நெருப்பையே படைத்த அல்லாட்டவே பேசிட்டானா இல்லையா? அதான் அல்லாவுக்கு. உன்னை படைத்த நான், நெருப்பை படைத்த நான், என்னிடத்திலே ஆணவத்தோடு பேசுறாய் என்று நெருப்புல தூக்கி வீசப்பட்டு அவன் அன்னையில இருந்து அவதாரம் எடுத்தான். உன்னுடைய மக்களை வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் முன்னாலும் பின்னாலும் வழி எடுப்பேன், அவர்களுக்கு மத்தியிலே குரோதத்தை பகைமையை ஏற்படுத்துவேன், குழப்பத்தை ஏற்படுத்துவேன், பிரிப்பேன் என்று சொன்னானா இல்லையா? அதே போன்றுதான் அங்க நடக்குது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வேற்றுமை காட்டல, அவங்க யாருக்கு வேற்றுமை காட்டல, எல்லாம் அவங்களுக்கு பிள்ளைதான். ஆனா அவங்க ஒரு மடங்கு அந்த பாசத்தை அந்த சின்ன குழந்தைகள் மீது காட்டினாங்க. இது அவர்களுக்கு பார்த்துட்டு பிடிக்கல, இது அவங்களுக்கு பிடிக்கல. இப்படிப்பட்ட சூழ்நிலைனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அதிகமாக நேசிப்பாங்க, கூடயே வச்சிருப்பாங்க. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு சிறப்பாக கொடுக்குறான்? அவங்க தூங்கும் போது சில கனவை காண்பிக்கிறாங்க. நட்சத்திரத்தை, 11 நட்சத்திரத்தை பார்க்குறாங்க, தனக்கு சைதா செய்வதாகவும் பார்க்குறாங்க. இந்த கனவெல்லாம் பார்த்துட்டு தன்னுடைய வாப்பாட்ட போய் சொல்கிறாங்க. அப்போ வாப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா? உனக்கு ஒரு பெரிய சிறப்பு காத்திருக்குது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு ஒன்று காத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த கனவை உங்களுடைய சகோதரிடத்துல சொல்லாதீங்க. நீங்கள் கண்ட கனவை மனசுல வச்சுக்கங்க. உங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்குது, காத்துட்டு இருக்கிற இடத்துல. அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை தான் வச்சிருக்கான். ஆனா இதை நீங்க தயவு செய்து சொல்லாதீங்க. ஆனால் தான் சொல்லுவாங்களா இல்லையாப்பா? அதனால நம்ம உலகத்திலே பாப்போமா இல்லையா? எல்லாத்தையும் போய் சொல்லிடக்கூடாது. அதாவது வெறந்தியான ஆளா இருக்காங்களே, இப்படி இருக்காதப்பா, இப்படி இருக்காத, கொஞ்சம் சிந்தி. எல்லா இடத்துலையும் அப்படி இருக்காத, தலையில மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க, கொஞ்சம் சிந்தி அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? இன்னைக்கு உலகத்துல அப்படித்தானே, எல்லாத்தையும் சொல்லிடுவோம். நமக்கு நம்ம சொல்லும் போது எப்படி நம்ம சொல்லுவோம்? நமக்கு அவர் நன்மை தான் செய்வாரு, நல்ல புரிஞ்சுக்கங்க. இல்லை, அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய ரகசியங்களை பிறரிடத்திலே சொல்லாதீங்க. அந்த ரகசியங்கள் உங்களுக்கு நன்மையாக இருந்தால் நீங்க சொல்லாதீங்க. நீங்க எப்படி நினைச்சு சொல்லுவீங்க? நம்ம நமக்கு ஏற்பட்ட ஒரு சந்தோஷத்தை சொன்னா அவர் நமக்கு சந்தோஷப்படுவாரு. பாய்க்கு நல்ல நன்மை கிடைச்சது நினைப்பார், நீங்க சொல்லுவீங்க. பின்னால் உங்களை கண்டு கடுமையாக வஞ்சக்கூடியவராக அவர் இருப்பார், உங்களுடைய கண்டு கடுமையாக பொறாமைப்படக்கூடியவராக இருப்பார். நீங்க நினைக்கலாம், உள்ளத்தை அறிந்தவன் அல்ல, உள்ளத்தை யாருடைய உள்ளத்தையும் புரட்டி போட முடியாது. அதனால்தான் உஸ்மான் அலைஹிஸ்ஸலாத்தை கூட இருந்தவனே கொண்டாங்க. உஸ்மான் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டு பொறாமைப்பட்டு உஸ்மான் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது ஃபித்னாவை கிளப்பியவர்கள் வெளியே உள்ளவர்கள் அல்ல, கூட இருந்தவங்களே. அதை நம்ம மறக்க கூடாது.
அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த கனவை தயவு செய்து உங்களுடைய சகோதர இடத்துல சொல்லாதீங்க, அவங்க உங்களை கண்டு பொறாமைப்படுவாங்க. பொறாமைப்படுவாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும் போது சகோதரர்களுக்கு எண்ணம் வருது. சகோதரர்கள் என்ன செய்யறாங்க, அந்த பொறாமையில உச்சிக்கு போறாங்க. நாமும் அவர்களுடைய பிள்ளைகள் தானே, நாமும் அவருடைய பிள்ளைகள் தானே. அது நம்மள்கிட்ட மட்டும் பாசத்தை கொஞ்சம் தாழ்த்தி விட்டு யூசுஃபை மட்டும் எந்நேரமும் யூசுப் யூசுப் என்று இருந்து கொண்டே இருக்கிறான். யூசுஃபை இது எவருக்கு மத்தியில் என்ன இது இருக்கிறது, அந்த எண்ணத்தோடு இருக்கும்போது அந்த பொறாமையில உச்சியின் காரணத்துல என்ன முடிவெடுத்தாங்க, யூசுஃபை கொன்றுடலாம், யூசுஃபை கொன்றுடலாம். அதுல ஒரு கூட்டம் என்ன, அதுல ஒரு இந்த கூட்டத்துல ஒருவர் என்ன சொல்றாங்க, யூசுஃபை கொல்ல வேண்டாம், அநியாயமான முறையில் ஒரு உயிரை கொல்ல வேண்டாம், நம்முடைய எண்ணம் யூசுஃபை நம்முடைய தந்தையிடத்திலிருந்து நம்ம பிரிக்கணும், நம்முடைய தந்தைக்கு எப்பொழுதும் நம்ம தான், எல்லா நேரத்திலும் அந்த ஒரு சொத்துக்கு வாரிசு நம்ம தான் இருக்கணும், யூசுஃப் இருக்கக்கூடாது, யூசுஃபை பிரிக்கணும், அதுதான் வேலை. அதனால யூசுஃபை எப்படியாவது வாப்பாட்டிருந்து ஒரு பொய்யை சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து ஏதாவது ஒரு கிணத்துல எங்கேயாவது தூக்கி போட்டுடலாம். இப்படி ஆலோசனை செய்து தந்தைகிட்ட வாராங்க. வந்து என்ன பேசுறாங்க, வாப்பா இல்லை எல்லா நேரமும் யூசுஃப் உங்க பக்கத்துலேயே வச்சிருக்கீங்க, கொஞ்சம் நேரம் கூட அவங்க எங்கள்கிட்ட பேச விட மாட்டேங்க, எப்படி 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 வாராங்க பாருங்க, நாங்கள் அவங்களுடைய சகோதரர் தானே, நாங்கள் என்ன அவருக்கு கேடா செஞ்சிருவோம், அவருக்கு ஏதாவது பாதிப்பை உண்டாக்கிடுவோமா, அவரை ஏதாவது ஒன்று பண்ணிடுவோமா, நீங்கள் அப்படிலாம் ஒன்று பயப்பட வேண்டாம், அவர் எங்களுடைய சகோதரர், நாங்கள் அவளோடு சேர்ந்து விளையாடுவோம், எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போக ஆசைப்படுவோம், நீங்க ஏன் இதாக்குறீங்க. அப்ப அவங்க ஏற்கனவே சொன்னாங்க, யூசுஃபுடைய விஷயத்தில் நான் உங்கள் மீது பயப்படுறேன் சொல்லிட்டாங்க, அந்த இடத்துலயே சொல்லிட்டாங்க, நான் உங்க கூட அனுப்ப மாட்டேன். இருந்தாலும் அவங்க என்ன செய்யறாங்க, எப்படியோ பேசிட்டு நாளை எங்களோட அனுப்புங்க, நாங்க பாதுகாப்போம். அந்த நேரத்துல அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு வார்த்தை விட்டாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுஃபை ஏதாவது ஒன்று நடந்து விடுமோ என்று பயப்படுறேன் என்று சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க பேசிட்டு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் என்ன செய்யறாங்க, எப்படியோ யூசுஃபை வாப்பாட்டிலிருந்து பிரிச்சிடலான்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணத்துல தூக்கி போடுறாங்க. தந்தை இடத்துல எப்படி சொல்லலான்னு சொல்லிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சட்டையை எடுத்து ரத்தத்தை தடவி ஓனாய் அவரை கடித்து திண்டு விட்டேன் ஒரு பொய்யை சொல்லலான்னு சொல்லிட்டு போறாங்க. போய் நடந்த சம்பவத்தை சொல்றாங்க. ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும், இவங்க சொல்றது பொய்ன்னு தெரியும். ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பொறுமை, அந்த பொறுமையினுடைய இதுதான் உமர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, ஃபஜ்ருடைய நேரத்தில் மயங்கி விழுறாங்க. என்ன சம்பவம் தான் அதுக்கு இருக்கும், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நான் பொறுமையாகவே இருப்பேன் என்று சொல்றாங்க. அந்த பொறுமையினை உருஷ்டத்தில் கடைசியில் நாம் அந்த விஷயத்தை தெரியலாம். இப்போ பொறுமையாக இருப்பேன்னு சொல்லிட்டு போறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் அவங்கள சிறந்த ஒரு அந்தஸ்தில் அவங்கள அல்லாஹ் வச்சிருக்கான். அவங்களுக்கு சிறந்த ஒரு ஒரு சிறந்த அவங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஒன்று காத்துட்டு அல்லாஹ் சொன்னான். அதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களுக்கு நடந்த கனவை நீங்க சொல்லாதீங்க. என்னது, அவங்க நபியாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, ஒரு நாட்டுக்கே பெரிய அமைச்சராக அவங்க வருவாங்க, அதுக்கு முன்னாடி நிறைய சோதனை அவங்க சந்திப்பாங்க, இது எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகுதான் அந்த அற்புதம் அவங்களுக்கு காத்துட்டு இருக்கு என்று அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும். ஆனால் உங்களுடைய சகோதர இடத்துல நீங்க சொல்லாதீங்கன்னு சொன்னாங்க. இப்போ கிணத்துல இருக்கிறாங்க. இப்போ கிணத்துல அவங்க இருக்கும் போதே அல்லாஹ் அவங்கள்ட்ட பேசலாம், லா தஹாஃப் வலா தஹ்சன், கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு சிறந்த அற்புதம் காத்துட்டு இருக்கேன்றே அவங்களுக்கு சொல்லப்படுது. இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்துல இருக்கிறாங்க. ஒரு வியாபாரம் கூட்டம் வருது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கிறான், யூசுஃபை கிணத்தில் நாம் போட்டோம், அந்த கிணத்தில் அவர் தத்தளித்து கொண்டு இருந்தார், அவருக்கு நாம் உத்தரவாதம் கொடுத்தோம். அந்த வியாபார கூட்டம் வந்தது, ஏதோ சத்தம் இருக்கிறது என்று பார்த்தது, யா புஷ்ரா நற்செய்தி, கிணத்திலே ஒரு குலாம் சிறுவன் ஒரு குழந்தை இருக்கிறது, பார்ப்பதற்கே அழகாக இருப்பாங்க. அதனால்தான் அஹ்ஸனுல் கஸஸ், வரலாற்றிலே அழகிய வரலாறு என்று சொன்னால் அது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு தான். நபிமார்களுக்கெல்லாம் அழகு உடையவர் யாருன்னு சொன்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான். இப்போ வளர்ந்து அவங்க எந்த அளவுக்கு அழகாக இருந்திருப்பாங்க கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அப்படி அழகான குழந்தைன்னு சொல்லி கிணத்துல இருந்து எடுக்கிறாங்க. அந்த குழந்தையை கொண்டு போய் எகிப்தில் ஒரு சந்தையில் விற்கிறாங்க. பாருங்க சோதனையை பாருங்க. அவர் என்ன பாவம் செஞ்சாரு, அவர் என்ன குற்றம் செஞ்சாரு, அவருக்கு ஏன் இந்த நிலைமை, பொறாமை.
சகோதரர்கள் அவர்களை வைத்த அந்த பொறாமையின் காரணத்தினால் தந்தை கொஞ்சம் அளவு கடந்து அவரை நேசித்தார். இந்த பிள்ளைகளும் நேசித்தார். இருந்தாலும் அளவு கடந்த அந்த நேசிப்பு அந்த பிள்ளைகள் இருந்த காரணத்தினால் சகோதரர்கள் நாமும் அவருக்கு பிறந்த பிள்ளை தானே, ஆனால் அவர் மீது தனிப்பட்ட நேசம் என்று அந்த நேசத்தை புரியாத காரணத்தினால் உள்ளத்தில் அந்த ஹசத், அந்த பொறாமை ஏற்பட்டு சகோதரர்கள் சகோதரர்களுக்கே விரோதிகளாக மாறி ஒரு சம்பவம் ஏற்பட்டது. அந்த சம்பவத்தின் மூலமாக ஒரு சிறந்த நபியுடைய மகன் கிணத்திலே போட்டு சந்தையிலே விற்கப்பட்டார். விற்கப்பட்ட அவரை அந்த நாட்டினுடைய அசீஸ் என்கின்ற மன்னர் விலைக்கு வாங்கி கொள்கிறார். விலைக்கு வாங்கி தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தன்னுடைய மனைவி இடத்துல, அவருக்கு பிள்ளை கிடையாது, குர்ஆன்ல எல்லாம் சொல்லி காமிக்கிறான். அப்படிப்பட்ட அவரை வாங்கி கொண்டு தன்னுடைய மனைவி இடத்துல கொடுத்து, உன்னுடைய பிள்ளையாகவே இவரை வளர்த்துக்கள், இவர் உனக்கு அமானத் என்று சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த மனைவி தான் அவருக்கு முதல் விரோதி. அந்த அரசனுடைய மனைவி தான் அவருக்கு முதல் சோதனை. அன்புக்குரிய சகோதரர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது அமானத் என்று இருக்குது பார்த்தீங்களா, அமானத். இந்த அமானத் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த அமானத்தை பற்றி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒருபடி மேல் சொல்லி காண்பிக்கின்ற போது எப்படி சொல்றாங்க தெரியுமா? லா அமானஹு லிமன் லா அமானஹு லா ஈமான். யாரிடத்திலே அமானிதம் பேணுதல் இல்லையோ அவரிடத்திலே ஈமான் இல்லை. யாரிடத்திலே அமானிதம் பேணுதல் இல்லையோ அவரிடத்தில் ஈமான் இல்லை. அப்படி என்று சொன்னால் என்ன? அவரை அல்லாஹ் எந்த நேரத்திலும் சோதிப்பான். அந்த சோதனை எப்படி வேண்டுமானாலும் இருக்கும். அந்த சோதனை போது அவருடைய ஈமானை அல்லாஹ் சோதித்து பார்த்தான், அவருடைய தக்குவாவை அல்லாஹ் சோதித்து பார்த்தான், உணர்ச்சி அல்லாஹ் சோதித்து பார்ப்பான். நம்மள உணர்ச்சிக்கு கட்டுப்பட்டவர்கள் தானே. ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்கான நிலத்துல நம்ம விழுந்துருவோம்ல. அல்லாஹ் நம்மள அப்படித்தானே படைச்சிருக்கிறான். அதுவும் அழகை இளமை என்று சொன்னால் சொல்லவே வேண்டாமா இல்லையா? அப்படிப்பட்டவர்கள் தானே நாம. ஷைத்தான் அப்படிப்பட்டவர்கள் தான் நம்மளை அதிகமாக வழிகெடுப்பான். இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை தான் அவர்கள் வாலிபத்தை அடைகிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கின்றான். அவர் வாலிபத்தை அடைகிறார். அவர் வாலிபத்தை அடைகின்ற பொழுது அவருக்கு நாம் இல்மையும் அறிவையும் ஞானத்தையும் அவருக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம். சிந்திக்கக்கூடிய முதன்மான விஷயத்தை அவருக்கு நாம் சொல்லிக் கொடுத்தோம் என்று சொல்றார். இப்போ அவர் இளமை பருவத்தை அடைகிறார். அதனால தான் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், மறுமை நாளிலே என்னுடைய நிழலில் இருந்து, நிழலே அல்லாத அந்த நாளிலே 7 பேருக்கு நான் நிழல் கொடுப்பேன். அதில் ஒருவர் யார் தெரியுமா? தனிமையிலே. இந்த தனிமை வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வெளிப்படையில் நான் அல்லாஹ் அஞ்சேன்னு சொல்வது பெரிதல்ல. வெளிப்படையில் நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுற நானானதான் சரி நான் சொல்வது பெரிதில்லை. தனிமை வாழ்க்கை பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான வாழ்க்கை. ஷைத்தான் அதிகமாக விளையாடுவது எப்போ? தனிமையில விளையாடுவான். இருட்டு என்பது ஷைத்தானுக்கு பிடித்தமானது. இருட்டென்பது ஷைத்தானுக்கு பிடித்தமானது, அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது அல்ல. வெளிச்சம் என்பது அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. வெளிச்சம் என்பது ஷைத்தானுக்கு வெறுப்பானது. இருட்டென்பது ஷைத்தானுக்கு பிடித்தமானது. அப்போ ஷைத்தான் அதிகமாக விளையாடுவது இருட்டிலையும் தனிமையிலும். மாட்டித்தோன்னா தப்பிக்க முடியாது. அப்போ தனிமை, அந்த தனிமையில் அவர் வாலிப வலையை அடைந்து இருக்கிறார். அதுவும் அழகுடையவர். அந்த அசீசுடைய மனைவியால் பொறுக்க முடியல. அவரை பார்த்து பார்த்து தன்னுடைய ஆசையை கட்டுப்படுத்தி கொண்டு இருந்த அவள் யாரும் இல்லாத நேரத்தில் தன்னுடைய ஆசையை தீர்த்து கொள்ளலாம். அதனால தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், தீமைகளுக்கெல்லாம் தாய் மது, தீமைகளுக்கெல்லாம் தாய் மது. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா வேற வேற தீமை தான் தீமைகளுக்கெல்லாம் தாய் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா தீமைகளுக்கெல்லாம் தாய் மது. அந்த மதுவை அருந்ததின் மூலமாக ஒருவன் ஒரு சாதாரண குற்றத்தை கூட செய்து விடுவான். அதாவது எப்படி என்று சொன்னா, இப்போ ஒரு உயிரை அநியாயமாக கொள்வதற்கு ஒருவன் துணிவானா? துணிய மாட்டான். விபச்சாரம் செய்வதற்கு ஒருவன் துணிவானா? துணிய மாட்டான். ஆனா மது, இது ஒரு பிரச்சனை இல்லையே. இப்போ கொஞ்சம் அருந்திட்டோம்னா போதையில கிடப்போம், விடியாக எந்திரிச்சிட்டோம்னா போதை தெளிஞ்சிடும். அதனால அசால்ட்டா இந்த மதுவை அருந்திட்டு போயிடுவான். இதை தவற செய்ய மாட்டான். ஆனால் இந்த மதுவை அருந்தியதற்கு பிறகுதான் அவன் மனிதனாக இல்லாமல் கடும் மிருகமாக மாறிவிடுகிறான். கொலையிலும் ஈடுபடுகிறான்,
கற்பழிப்பிலும் ஈடுபடுகிறான். அதனால தான் அந்த காலத்தில் நடந்தது. ஒரு பெண் ஒருவனை தவறான விஷயத்தில் அழைக்கிறான், அவன் அந்த தவறான விஷயத்துக்கு போக மாட்டேன்னு சொல்றான். அப்போ ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குழந்தைகளுடைய சாட்சியை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, குழந்தைகளுடைய சாட்சியை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, அந்த சாட்சியை நீங்க கேளுங்க. அப்போ குழந்தை இருக்குது. இப்போ அவன் சொல்றான், ஒன்னு அந்த குழந்தையை நீ கொள்ளு, இல்லைன்னா என்னோடு நீ வா, இல்லைன்னா இந்த மதுவை நீ அருந்து. இவன் என்ன முடிவெடுக்கிறான்? ஒரு குழந்தையை கொள்வது அநியாயமான முறையில் ஒரு உயிரை கொள்வது குற்றம் அல்லவா என்று யோசிக்கிறான். விபச்சாரம் செய்வது ஒரு பெரிய ஒரு மானக்கெடன காரியம் அல்லவா, மது அருந்தி விடலாமே, அது ஒரு பெரிய குற்றம் இல்லை என்று மதுவை இறந்துறான். அந்த மதுவை இறந்து அந்த போதையினுடைய உஷ்டம் தலைக்கு மேல் ஏறதுக்கு பிறகு அந்த குழந்தையை அவன் கொன்றுறான், அவளோடு சேர்ந்து சினாவும் செய்து விடுகிறான். அப்போது எதை அவன் சர்வ சாதாரணமாக நினைக்கின்றானோ அதுதான் அவனுக்கு பெரிய கேடாக மாறுகிறது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்ப தனிமையில நம்ம இருக்க வச்சு அசால்ட்டா இருந்துட முடியாது. தனிமை தான் நமக்கு ரொம்ப கவனம். தனிமையில தான் அல்லாஹ்வை பார்ப்பான். தனிமையில அவன் எப்படி இருக்கிறான்? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சோதிக்கிறான். தனிமையில அவன் அவங்கள எல்லாம் அழைக்கிறான், நீ எப்படியா நீ கூட வா, நீ வந்தாகணும். அவர் என்ன சொல்றாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன நீங்க இப்படி செய்றீங்க, என்ன நீங்க வளர்த்தவங்கள் அல்லவா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த வார்த்தையை சொல்றாங்க, நீங்க என்ன வளர்த்தீங்க? என்னோட இந்த நாட்டினுடைய தலைவர் உங்களுடைய கணவர் என்னிடத்திலே கொண்டு ஒப்படைக்கும் போது எப்படி ஒப்படைத்தார்? இவரை உன் பிள்ளை போன்று நீ பார்க்க வேண்டும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட பார்த்த நீங்கள் இன்னும் இப்பொழுது உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? அதனால்தான் சொல்றாங்க, நீங்க வெளியே ஒரு பார்வையை பார்க்கிறீங்களா, அது முதல் பார்வை. இரண்டாவது பார்வை ஷைத்தானுடைய பார்வை. சொன்னாங்களா இல்லையா? அப்படிப்பட்ட பார்வையை நீங்கள் பார்க்கிறீங்களே என்று மனைவி அவங்களிடத்துல சொல்றாங்க. அந்த பெண், நீ என்னோடு வா, இதுக்கு மேல் நான் பொறுமையாக இருக்க முடியாது என்று சொல்றாங்க. அவர் அதை விட்டு மாதல்ல, அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும், நான் ஒருபோதும் என்னுடைய தலைவருக்கு மாறு செய்ய மாட்டேன், நான் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறேன் தூரமாக என்று சொல்றாங்க. அதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறார். அவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டு செல்வார். அவருடைய பின்னால் அவளை தொடர்ந்து வந்து அந்த பெண்மணி அவருடைய சட்டையை கிழிப்பார், அவருடைய பின்புறம் சட்டை கிழிந்துவிடும், அவர் கதவை திறப்பார், அரசன் வந்து நிற்பார். இப்பொழுது அந்த பெண் தன்னை பாதுகாத்துக் கொள்ள, இன்னைக்கு உலகத்தில் நடக்குதா இல்லையா, தன் மீது தப்பு இருந்தாலும் அந்த நேரத்தில் தான் தப்பிக்க வேண்டி பழியை தூக்கி போட்டு, தான் செஞ்ச தப்பை இன்னொருத்தனுக்கு மேல தூக்கி போட்டு தப்பிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டா இல்லையா? அப்பொழுது அந்த பெண் தன்னுடைய கணவனிடத்துல சொல்றா, நீங்க யார மகனாக பார்த்து சொல்லுங்க, அந்த மகன் செஞ்ச வேலையை பாருங்க, அந்த மகன் செஞ்ச வேலையை பாருங்க, என்ன காரியத்தை செஞ்சிட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா சையீத், என்னுடைய தலைவரே, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் என்று எல்லாம் சொல்லி பார்க்குறாங்க, எல்லாம் சொல்லி எல்லாம் பேசுறாங்க. இது எல்லா இடத்துலையும் பரவலா பகலது. அந்த நாட்டினுடைய பெண்கள் எல்லாம் பேசுறாங்க. ஒரு நாட்டினுடைய தலைவர், அவர் இந்த சந்தையில் இருக்கக்கூடிய சிறுவனை தன்னுடைய வீட்டிலே கொண்டு பிள்ளை போல் வளர்த்தார். அந்த சிறுவன் வாலிப வயதை அடைந்து அந்த நாட்டினுடைய தலைவருடைய மனைவிக்கு இவருக்கு இப்படிப்பட்ட உறவா என்று பேசக்கூடிய மத்தியில அந்த பெண்கள் எல்லாம் இந்த நாட்டினுடைய அந்த தலைவருடைய மனைவி விருந்துக்கு அழைக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கிறான். அழைச்சி, உங்களுடைய எல்லா கையிலையும் பழத்தை தாரேன், நீங்க அந்த பழத்தை வெட்டணும். எப்படி வெட்டணும்? யூசுஃபை பார்த்துட்டே நீங்க வெட்டணும். பழத்தை பார்த்து நீங்க வெட்டக்கூடாது, யூசுஃபை பார்த்துட்டே நீங்க வெட்டணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்துட்டே அறுக்கிறாங்க, பழத்தை அறுக்காம கைகளை அறுக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவருடைய அழகு. இஸ்லாம் என்பது அழகை விரும்புகிறது. அதனால்தான் பொறுமைக்கு கூட அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? ஃபஸ்பிர் சப்ரன் ஜமீலா, நபியே, அழகிய முகத்தோடு நீ பொறுமையாக இருப்பீராக. ஆனா அந்த அழகு எங்க போய் சேருது பாத்தீங்களா? அப்ப அந்த பழத்தை அறுக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, இப்படிப்பட்டவரை பார்த்துட்டே பழத்தை அறுக்காம உங்களுடைய கையை அறுத்து ரத்தத்தை ஆக்கிட்டீங்கன்னா அப்போது எவ்வளவு காலம் நான் கட்டுப்பாடோடு இருந்திருப்பேன் என்று சொல்லி மறுபடியும் அவர் அழைக்கிறாங்க. எதுக்குமே என்னால் பொறுமையா இருக்க முடியாது, என்னோடு வரணும், இல்லைன்னா நீ சிறைக்கு போகணும். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க? நான் இறைவனுக்கு பயந்தவன், கல்வியும் ஞானத்தையும் கற்றவன், அறிவை தேடியவன், உன்னோடு வருவதோடு சிறையில் போய் நான் இருக்கலாம் என்று சிறைக்கு போறாங்க.
சிறையில போய் செய்யாத தப்பு, செய்யாத குற்றம். அவங்க யாரு? யாருடைய பேர பிள்ளை? யாருக்கு மகனாக வந்தவங்க? அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? முதலாவது அவங்களுக்கு எதிரியா அவங்களுடைய சகோதரர். அந்த வஞ்சகத்தின் பொறாமையின் காரணத்தினால் கொண்டு போட்டாங்க. எந்த தப்பும் அவர் செய்யல. இரண்டாவது, அவரிடத்துல மானக்கேடான காரியத்தோடு நெருங்கியது ஒரு பெண். செய்யாத குற்றத்துக்கு அவர் சிறைக்கு செல்வதா? சென்றார். சிறையிலே இருந்தார். அந்த சிறையிலே அவர் வாழ்ந்தார். அந்த சிறையிலே கல்வி ஞானத்தையும் கற்றுக்கொண்டார். அந்த சிறையிலே 2 வாலிபர்கள் அவரோடு இருக்கிறாங்க. அவரோடு இருந்து என்ன செய்யறாங்க? அவரிடத்துல சில விளக்கங்களை கேட்கிறாங்க. என்ன விளக்கங்களை கேட்கிறாங்க? அந்த 2 வாலிபர்கள் என்ன செய்யறாங்க? 2 கனவு காண்றாங்க. அதில் ஒருவருடைய கையில் திராட்சை இருப்பதாகவும் அந்த திராட்சை அவர் புழிந்து ஊற்றக்கூடியதாகவும் ஒரு கனவை காண்றாங்க. ஒருவர் அவருடைய தலையில் ரொட்டி துண்டு இருக்கிறது. அந்த ரொட்டி துண்டுக்கு மேல் பறவைகளை உட்கார்ந்து கொத்தி திங்கிற இந்த கனவை என்ன செய்யறாங்க? காண்றாங்க. இப்போ இந்த 2க்கும் விளக்கம் தாங்க என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து கேட்குறாங்க. ஏன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அவங்களுக்கு தெரியும். இவர் எப்படிப்பட்டவர், எந்த அளவுக்குரியவர் என்று அவங்களுக்கு தெரியும். இதற்கு விளக்கம் தாங்க என்று சொல்லி கேட்குறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, உங்கள் இருவருக்குண்டான விளக்கம் உங்களுடைய உணவு வருவதற்குள் வந்துவிடும். உங்களுக்கு 2 பேருக்கு நான் விளக்கம் தானே, உங்கள் 2 பேருக்கு உண்டான உணவு வரதுக்குள்ள அந்த விளக்கம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு தன்னை பற்றி முதல்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. நான் கனவுக்கு மட்டும் விளக்கம் கொடுக்கக்கூடியவன் அல்ல, நான் ஒரு கொள்கையை படித்தவன். நான் யார் தெரியுமா? இப்ராஹிமுடைய கொள்கை உள்ளவன் நான். அந்த அசத்திய கொள்கையை தெரிந்து சத்திய கொள்கையை அறிந்தவன் நான். இந்த உலகத்தில் ஒரு கடவுள் இருப்பது சிறந்ததா அல்லது 2 கடவுள் இருப்பது சிறந்ததா என்று கனவுக்கு விளக்கம் கேட்டவருக்கு அந்த விளக்கத்தை கொடுவதற்கு முன்னால் தான் படித்த சத்தியத்தை அந்த மக்களுக்கும் சொல்லிக் கொடுத்து, அவர்களும் அசத்தியத்திலே இருக்கிறார்கள், அவர்களும் அந்த அசத்தியத்தை விட்டு வெளியே வர வேண்டும், சத்தியத்தை எடுத்து சொல்லி அதுக்குண்டான விளக்கத்தை முதல்ல சொல்றாங்க. அதற்கு பிறகு நீங்கள் இருவரும் கண்ட கனவுக்குண்டான விளக்கத்தை தார என்று சொல்லி முதல் விளக்கத்தை சொல்றாங்க. உங்களில் ஒருவர் திராட்சை கையில் இருப்பதை புலிவதை போன்று கனவு கண்டார். அவர் கூடிய சீக்கிரம் சிறையை விட்டு விடுதலையாகி வெளியே செல்வார். ஒரு பெரிய அரசனுக்கு பணிவிடை செய்வார். அந்த அரசனுக்கு பணிவிடை செய்து அதன் மூலமாக சிறந்த அந்தஸ்தை அவர் அடைவார் என்று சொல்றாங்க. இரண்டாவது, உங்களில் ஒருவர் தலையிலே ரொட்டி துண்டு இருக்கிறது, அந்த ரொட்டி துண்டுக்கு மேல் பறவைகள் கொத்தீர் என்று சொல்கிறேனே, அவர் சிறுவயிலே அறையப்பட்டு கொல்லப்படுவார். சிறுவயிலே அறையப்பட்டு அவர் கொல்லப்படுவார். சரியா இல்லையா? அப்பொழுது அவர் மீது பறவைகள் அவரை கொத்தி தின்னும் என்று சொல்றாங்க. அதே போன்று அவர் சிறையில் அறையப்பட்டு கொல்லப்படுறார். அந்த திராட்சை உடையவுடன் விடுதலையாகி ஒரு பெரிய அரசனுக்கு பணிவிடை செய்ய போகிறார். பணிவிடை செய்ய போகக்கூடியவர் என்ன செய்யறார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யா சையீதி, என்னுடைய சகோதரனே நீர் உண்மையானவர், நேர்மையான யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை புகழ்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நீ யாரிடத்திலே செல்கின்றீரோ அந்த அரசரிடத்துல என்னை பற்றி சொல்லுங்க, என்னை பற்றி சொல்லுங்க, நான் யார், இங்கிருந்து வந்திருக்கேன் எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. ஷைத்தான் நல்லதை நினைவுபடுத்த மாட்டான், தீயதை நினைவுபடுத்துவான். நல்லதை மறக்கடிக்க செய்து விடுவான், தீயதை வைத்து விடுவான். அந்த வெளியே சென்றவருடைய உள்ளத்தில் யூசுஃபை பற்றி மறக்க செய்து விட்டான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாருன்னே அவங்களுக்கு ஞாபகம் வராமல் ஆக்கிவிட்டான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து அதற்கு பிறகு என்ன நடந்தது, அவங்க எப்படி ஆட்சி செஞ்சாங்க, என்ன மாற்றத்தை கொண்டு வந்தாங்க என்பதை இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளை தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா நாளை ஒரு முக்கியமான தலைப்பு இருக்குது. இன்றைய காலத்தில் இளைஞர்களுடைய பங்கு என்ன, நாளைக்கு வாலிபர்களுக்கு உண்டான தலைப்பு. அனைத்து வாலிபர்களும் இருக்கிறாங்க, நானும் வாலிபன் தான், அவங்களுக்கு ஏற்ற தலைப்பு. அதனால் இந்த சம்பவத்தை நாளைக்கு கொண்டு வந்து ஒப்பிட்டு நாம் என்ன செய்யலாம், தெரிந்து கொள்ளலாம். எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு அதன் மூலமாக மரணிக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பை வல்ல நாயகம் ரப்புல் இஸ்ஸத் நம் அனைவருக்கும் தந்தொழி புரிவான நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பானாக. வாஹிரு தமானா
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக்க அன்த ஸமீஉல் அலீம் வத்துப் அலைனா இன்னக்க அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.